கோவையில் உப்பிலிப்பாளையம் முதல் கோல்ட்வின்ஸ் வரை கட்டப்பட்டுள்ள தமிழ்நாட்டின் மிக நீளமான மேம்பாலத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். அதனை நேரலையில் பார்க்கலாம். தந்தை பெரியாரின் தோழர் ஜி.டி. நாயுடு கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் குருசாமி. விவரங்களை பதிவு பண்ணலாம். தமிழகத்தின் மிக நீளமான பாலத்தை தற்பொழுது தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்திருக்கிறார். கடந்த 2020ஆம் ஆண்டு இந்த பாலத்திற்கு அடிக்கல் நாட்டப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து இந்த கடந்த 5 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பாலம் அமைக்கக்கூடிய பணிகளானது நடைபெற்று வந்தது. கோவை உப்புலிப்பாளையம் முதல் கோல்ட்வின்ஸ் வரை சுமார் 10.10 கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த பாலமானது பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டிருக்கிறது. சுமார் 305 தூண்களுடன் பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பாலம் தற்பொழுது பொதுமக்களது பயன்பாட்டுக்காக அர்ப்பணிக்கப்படுகிறது. இந்த பாலத்திற்கு ஜி.டி. நாயுடு பெயர் வைக்கப்படும் என முதல்வர் அறிவித்திருந்த நிலையில் தற்பொழுது அந்த பாலத்திற்கு ஜி.டி. நாயுடுடைய பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது பாலத்தினை தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் தற்பொழுது பாலத்தினை திறந்து வைத்துள்ளார். பால திறப்பு விழாவின் போது ஜி.டி. நாயுடுவின் மகன் ஜி.டி. கோபால் மற்றும் அவரது குடும்பத்தினர் இந்த விழாவில் பங்கேற்பதற்காக முதல்வருடன் இணைந்து தற்பொழுது இந்த பாலத்தை திறந்து வைக்கக்கூடிய நிகழ்வில் அவர்களும் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த பாலம் தற்பொழுது கட்டப்பட்டிருப்பதன் காரணமாக போக்குவரத்து நெரிசல் மிகவும் குறைவதற்கான சூழல் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக உப்புலிப்பாளையம் முதல் கோல்ட்வின்ஸ் பகுதி வரை மக்கள் வந்து செல்வதற்கு சுமார் 45 நிமிடம் முதல் 50 நிமிடங்கள் வரை ஆகக்கூடிய நிலையில் தற்பொழுது இந்த பாலம் கட்டப்பட்டிருப்பதன் காரணமாக 10 நிமிடத்தில் இந்த பகுதிக்கு வர முடியும் என்பது இதனுடைய கூடுதல் சிறப்பு. இதன் காரணமாக விமான நிலையத்திற்கு செல்பவர்கள் மற்றும் விமான நிலையத்திலிருந்து வந்து நகர்பகுதிக்கு வருபவர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினருக்கும் இந்த பாலமானது மிகுந்த ஒரு உதவிகரமாக இருக்கும். இந்த பாலம் தற்பொழுது திறந்து வைக்கப்பட்டிருப்பது மக்கள் மத்தியில் ஒரு மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக தமிழக அளவில் மிக நீண்ட ஒரு பாலம், இதுவரை 10 கிலோமீட்டர் தூரத்திற்கு பெரிய அளவிலான பாலங்கள் எங்கும் இல்லை என்ற ஒரு நிலையில் தற்பொழுது இந்த பாலமானது 10 கிலோமீட்டர் தூரத்திற்கு கட்டப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த பாலம் மேலும் ஒரு 5 கிலோமீட்டர் நீளம் நீடிக்கப்படும் என தமிழக அரசின் சார்பில் ஏற்கனவே அறிவிப்பு வெளியிடப்பட்டு அதற்கான பணிகள் தனியாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில் தற்போது முதல் கட்டமாக 10 கிலோமீட்டர் தூர பாலமானது தற்பொழுது அமைக்கப்பட்டு அது பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கப்பட்டிருப்பது கோவை மக்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. மனிதா குருசாமி, இந்த பாலத்தின் வழியாக எந்தெந்த பகுதிகளை எல்லாம் கடந்து செல்லலாம்? குறிப்பாக அவினாசி சாலையில் இந்த பாலமானது அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த அவினாசி சாலையிலிருந்து இந்த பாலத்திற்கு செல்லக்கூடிய வழி மொத்தம் 8 இடங்களில் ஏறுதளம் மற்றும் இறங்குதளம் போன்றவை அமைக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக கோவையிலிருந்து கோவை கோல்ட்வின்ஸ் பகுதியிலிருந்து உப்புலிப்பாளையம் செல்லக்கூடிய வகையில் விமான நிலையம் மற்றும் பிஎஸ்சி கல்லூரி, நவ இந்தியா, அண்ணா சிலை உட்பட பல்வேறு பகுதிகளுக்கு இதன் வழியாக மிக எளிதாக சென்றடைய முடியும். அதே போல அங்கு உப்புலிப்பாளையம் பகுதியிலிருந்து விமான நிலையத்துக்கு வரக்கூடிய வழியிலும் 4 இடங்களில் இறங்குதளம் போன்றவை அமைக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக மக்கள் மிக எளிமையாக இந்த அவினாசி சாலையை கடக்க முடியும். 10 கிலோமீட்டர் நீளமுள்ள இந்த சாலை மிகவும் போக்குவரத்து நெரிசல் மிக்கது. ஏராளமான கல்லூரிகளும் தொழில் நிறுவனங்களும் அதிகமாக இருக்கக்கூடிய காரணமாக சிக்னல்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த சாலையை கடப்பதற்கு சாதாரணமாக காலை மற்றும் மாலை நேரங்களில் 50 நிமிடத்திற்கு மேலாக கூடிய ஒரு நிலை இருந்து வந்த நிலையில் தற்போது இந்த போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் விதமாக இந்த பாலமானது அமைக்கப்பட்டிருக்கிறது. 4 வழி பாதையாக இந்த பாலம் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே கீழே தரைப்பகுதியில் ஒரு 6 வழி சாலையாக இருக்கக்கூடிய நிலையில் மேலே அந்த 6 வழி சாலையின் மேலே தற்போது 4 வழி சாலையாக மொத்தம் 10 வழிகளில் இந்த சாலையை மக்கள் கடக்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரே நேரத்தில் 10 வழிகள் செல்வதற்கும் மிக திரும்பி வருவதற்கும் என 10 வழிகள் இந்த சாலைகளுக்கு அமைக்கப்பட்டிருப்பதன் காரணமாக ஒரு போக்குவரத்து நெரிசல் முழுமையாக கட்டுப்படுத்தப்பட்டும் மக்கள் தங்கள் செல்லக்கூடிய இடங்களுக்கு மிக எளிமையாக சென்று வருவதற்கான ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இப்பொழுது பாலத்தினை திறந்து வைத்திருக்கக்கூடிய தமிழக முதல்வர் தற்போது அந்த பாலத்தில் பயணம் செய்ய இருக்கிறார். 10 கிலோமீட்டர் தூர பாலத்தில் முதல் முறையாக முதல்வர் தற்போது பயணிக்கிறார். அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது அந்த பாலத்தினை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்திருக்கக்கூடிய தமிழக முதல்வர் பாலத்தினை நடந்தபடி ஆய்வு செய்து வருகிறார். மேலும் பால திறப்பு விழாவில் காண வந்திருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு வரவேற்பினை ஏற்றுக் கொண்டிருக்கக்கூடிய முதல்வர் இதனை அடுத்து பாலத்தில் பயணம் செய்ய இருக்கிறார்.
வருகிறார்கள். பொதுமக்களும் இந்த பாலத்தில் பங்கு பெறுகின்றனர். கோவை மாவட்டத்திற்கு மட்டுமல்ல தமிழ்நாட்டிற்கு பெருமை சேர்த்திருக்கிறார்கள் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர்.